மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் சப்ஜெக்ட்ல பட்ஜெட்டிங் அண்ட் பட்ஜெட்டரி கண்ட்ரோல் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான சாப்டர். அதுல ப்ராப்ளம் ஓரியன்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட் தான். ஸோ டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட்ஸ்ங்கிறது வந்து பட்ஜெட்டிங்ல வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. அதுல ஏற்கனவே நம்ம சேனல்ல பர்ச்சேஸ் பட்ஜெட்டும் ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டும் ஃபிளெக்சிபிள் பட்ஜெட்ல ஒரு சம்மும் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த வீடியோல கேஷ் பட்ஜெட்டை பத்தி பார்க்க போறோம். அதனுடைய மீனிங் என்ன, ஃபார்மேட் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். அது இல்லாம கேஷ் பட்ஜெட்ல வந்து ப்ராப்ளம் பார்க்க போறோம். இந்த வீடியோல பார்க்கக்கூடியது கேஷ் பட்ஜெட் மீனிங், ஃபார்மேட், அப்புறம் ஒரு ப்ராப்ளம் வித் சொல்யூஷனோட பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஐ எம் ராஜசேகர் ஃப்ரம் ராஜசேகர் பாலா எடியூ. இது நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல் இது போடக்கூடிய அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே, வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். நிறைய ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. கொஞ்சம் நடுவில் கேப் ஆயிடுச்சு அக்கௌண்டன்சி வீடியோஸ் போடுறதுக்கு. அதனால இனி ரெகுலரா வரும். அதனால ஃபாலோ பண்ணுங்க. இந்த 6th செமஸ்டர்ல பிகாம் 6th செமஸ்டர் படிக்கிறவங்களுக்கும் பிகாம் சிஏ வந்து 4th செமஸ்டர் படிக்கிறவங்களுக்கு இந்த மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் சப்ஜெக்ட் இருக்கும். அதுக்காக இந்த வீடியோ வந்து நான் கவர் பண்றேன். கேஷ் பட்ஜெட் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனலுக்கு போடக்கூடிய எல்லா வீடியோஸோடைய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்த உடனே அது ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அதை பார்க்கறது மட்டும் இல்லாம இந்த அக்கௌண்ட் சம் எல்லாம் பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் அண்ட் டவுட்ஸை வீடியோல மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல அதை பார்த்துட்டா உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். ஓகேவா? ஸோ டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட், அதுல கேஷ் பட்ஜெட் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ வாட் இஸ் மீன் பை கேஷ் பட்ஜெட்? ஏன்னா வீட்டில் ஆகட்டும் அல்லது கவர்மெண்ட் ஆகட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட்டோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ யாராக இருந்தாலும் கண்டிப்பா ஒரு பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படிங்கிற நமக்கு தெரியும் இல்லையா? பிப்ரவரி மாசத்துல, அதாவது அடுத்த மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி, ஆல் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்புறம் வீட்டுக்கு கூட நம்ம ஒவ்வொரு மாசமும் பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்றோம். ஸோ அது எல்லாமே இட் இஸ் ரிலேட்டட் வித் த கேஷ் பட்ஜெட் தான். கண்டிப்பா கேஷ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபினான்ஸ் இஸ் த லைஃப் பிளட் ஆஃப் எனி ஒன் பர்சன் ஆர் எனி பிசினஸ் சொல்லுவாங்க. அதனால கேஷ் பட்ஜெட்டை வந்து ப்ரிப்பேர் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படின்னா என்ன, அது கம்பெனில தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸோ கேஷ் வந்து ஒவ்வொரு மாசமும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஜனவரி மாசத்துக்கு கேஷ் ரிக்வயர்மெண்ட் நமக்கு எவ்வளவு தேவைப்படும் அப்படிங்கிறது அட்வான்ஸாவே நம்ம பிளான் பண்றது. டிசம்பர்லயோ அல்லது நவம்பர்லயோ வந்து அட்வான்ஸாவே நாம வந்து பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்குவோம். அப்பதான் நம்ம இப்ப, அதாவது ஜனவரி மந்த்துக்கு எவ்வளவு கேஷ் வந்து நமக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு ஒரு பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்றோம். அதுதான் வந்து கேஷ் பட்ஜெட்னு சொல்றோம். இன் அட்வான்ஸா பட்ஜெட்டுங்கிறதே, பட்ஜெட் இஸ் ப்ரிப்பேர்ட் இன் அட்வான்ஸ்ங்கிறத மீனிங்கே. அது கேஷ் சம்பந்தப்பட்ட பட்ஜெட் வந்து அட்வான்ஸா ப்ரிப்பேர் பண்றதுதான் கேஷ் பட்ஜெட்னு சொல்றோம். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப மஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஜனவரிக்கு வந்து எவ்வளவு கேஷ் தேவைப்படுன்னு ஒரு பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா 1 or 2 months பிஃபோராவே, நவம்பர்லயோ டிசம்பர்லயோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். அப்ப என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, த கேஷ் டு பி ரிக்வயர்டு ஃபார் த மந்த் ஆஃப் ஜனவரி மாசம் எவ்வளவு நம்ம கேஷ தேவைப்படும் அப்படிங்கறத நம்ம அழகா தெரிஞ்சுக்கலாம். எப்படி நம்ம பிசினஸ் ரெகுலரா பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து ஜனவரியில வந்து எவ்வளவு கேஷ் கம்பெனிக்கு வர வேண்டி இருக்கு, அதுக்கப்புறம் யாருக்காவது நம்ம எவ்வளவு பே பண்ண வேண்டி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பேலன்ஸ் மட்டும் இவ்வளவு கேஷ் இருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம்னா, இந்த கேஷ் ஜனவரி மந்த்துக்கு, நான் ஜனவரின்னு சொல்றது எல்லாமே வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக, ஜனவரி மந்த்துக்கு போதுமானதாக இருக்குமா, இல்ல பத்தாது அப்படின்னா அப்ப ஃபர்தராவே நாம அந்த சஃபிஷியன்ட் இல்லாம இன்சபிஷியண்டா இருக்கக்கூடிய கேஷை மேனேஜ் பண்றதுக்காக வேற என்ன ஏற்பாடு பண்ணலாம், பேங்க்ல ஏதாவது லோன் வாங்கணுமா, வேற பினான்சியல் அசிஸ்டன்ஸ் வேற எந்த வகையில் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறதெல்லாம் பிளான் பண்ணிக்கிறதுக்கு வந்து கேஷ் பட்ஜெட் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? இப்ப அதோடைய ஃபார்மேட் என்ன அப்படின்னா, சம்லயே வந்து ஃபார்மேட்டை பார்த்துக்கலாம். இருந்தாலும் சிம்பிளா சொல்லிடுறேன். இப்போ வந்து ஜனவரி மந்த்துக்கு ப்ரிப்பேர் பண்றோம்னா, டிசம்பர்ல நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம் இல்லையா? அப்ப டிசம்பர் மந்த் எண்ட்ல எவ்வளவு கேஷ் இருக்குங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம். அதாவது டிசம்பர் மந்த் எண்ட்ல நமக்கு எவ்வளவு கேஷ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் வந்து ஜனவரிக்கு வந்து ஓப்பனிங்கா எடுத்துக்கிறோம். அப்ப டிசம்பர் மந்த்ல எவ்வளவு கேஷ் பேலன்ஸ் கையில இருக்கோ, ஜனவரிக்கு தான் நம்ம இப்ப பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்றோம். அப்ப அந்த கேஷை வந்து ஜனவரிக்கு இப்போ உதாரணமா டிசம்பர் எண்ட்ல 31st டிசம்பர்ல நம்மகிட்ட கேஷ் வந்து 2 lakhs இருக்குன்னா, அப்ப ஜனவரிக்கு கேரி ஓவர் பண்றோம் இல்லையா? அப்ப ஜனவரியில ஓப்பனிங் வந்து அந்த 2 lakhs இருக்கும். இப்ப ஜனவரிக்கு எவ்வளவு எங்கெங்கிறதெல்லாம் நமக்கு பணம் வர வேண்டி இருக்கு, டெட்டார்ஸ் இருந்து எவ்வளவு வரும், கேஷ் சேல்ஸ் இருந்து எவ்வளவு வரும், இது மாதிரி வந்து எந்தெந்த வகையில் நமக்கு பணம் வர வேண்டியிருக்கோ அது எல்லாம் ஆட் பண்றோம். அப்ப ஓப்பனிங் கேஷ் எடுத்துக்கிட்டு ஆட் ரிசிப்ட்ஸ், எந்தெந்த வகையில பணம் வர வேண்டி இருக்குமோ, வெறும் ரிசிப்ட் சொல்லக்கூடாது, எஸ்டிமேட்டட் ரிசிப்ட்ஸ் பேரு, அதை ஃபுல்லா ஆட் பண்றோம். ஆட் பண்ணதுக்கு அப்புறம் டோட்டல் அமௌண்ட் தெரிஞ்சிடும் இல்லையா? ஓப்பனிங் கேஷோட நமக்கு வந்து
டோட்டல் ரிசிப்ட்ஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு அமௌண்ட் இருக்கும். அதுல இருந்து யாருக்கெல்லாம் எவ்வளவு பே பண்ண வேண்டி இருக்கும் அப்படிங்கறத எஸ்டிமேட் பண்ணிட்டோம்னா அதை ஃபுல்லா லெஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து எவ்வளவு கேஷ் இருக்கும்னு தெரிஞ்சிடும். சோ அப்ப கேஷ் ஜனவரி மந்த்துக்கு எவ்வளவு கேஷ் நமக்கு அந்த மந்த் எண்ட்ல எவ்வளவு இருக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக போடக்கூடிய பட்ஜெட் தான் கேஷ் பட்ஜெட். இதான் அந்த ஃபார்மேட். சம்பளம் போறப்போ உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகேவா? சோ இப்போ இந்த கேஷ் பட்ஜெட் ஒரு ப்ராப்ளம் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம சொல்யூஷன் பார்த்தரலாம். ஓகேவா? சோ இதுதான் ப்ராப்ளம். ப்ரிப்பேர் எ கேஷ் பட்ஜெட். என்ன ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிடுவாங்க. அப்கோர்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு ஃபெமிலியர் ஆயிடுச்சுன்னா அந்த சம்ம பார்த்த உடனே ஓகே இதுதான் கேஷ் பட்ஜெட்னே நமக்கு தெரிஞ்சிடும். ப்ரிப்பேர் எ கேஷ் பட்ஜெட் ஃபார் த ஃபர்ஸ்ட் 4 months. மொதல் 4 மாசத்துக்குன்னு சொல்றாங்க. மொதல் 4 மாசத்துக்குன்னு சொன்ன உடனே ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல்னு எடுத்துக்க கூடாது. இந்த சம்பள பாருங்க எவ்வளவு டீடைல்ஸ், எந்த மந்த்துக்கான டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். இந்த 5 monthsக்கு ஏப்ரல் இருந்து ஆகஸ்ட் வரைக்கான 5 monthsக்கு மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் 4 monthsக்கு கேஷ் பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணணும்னா we have to prepare the cash budget for 4 months from ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை வரைக்கும். இந்த முதல் 4 மாசம்னா இந்த 4 மாசம் தான். ஜனவரில இருந்து கிடையாது. ஆனா ஜனவரில இருந்து போட முடிய டீடைல்ஸ் பர்டிகுலர்ஸ் கொடுக்கல. அப்ப இந்த ஃபாலோயிங் எஸ்டிமேட் நான் சொன்னேன் இல்லையா, எஸ்டிமேட்டட் ரிசிப்ட்ஸ் அண்ட் எஸ்டிமேட்டட் பேமெண்ட்ஸ் அல்லது எஸ்டிமேட்டட் ரெவென்யூஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ் இதுல இருந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த சம்ம நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பாருங்க, சேல்ஸ் வந்து ஒவ்வொரு மாசமும் சேல்ஸ் எவ்வளவு நடக்கும்னு எஸ்டிமேட் பண்றோம். பட்ஜெட் எல்லாமே எஸ்டிமேஷன் தான், ஆக்சுவல்ஸ் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓப்பனிங் கேஷா இருந்தாலும் அதே மாதிரி தான். அதே மாதிரி க்ளோசிங் காஸ்ட் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அதுவும் அதே மாதிரி தான். இங்க எஸ்டிமேட்டட் ரெவென்யூ கர்சர் வச்சு காமிக்கிறேன் பாருங்க. இந்த எஸ்டிமேட்டட் ரெவென்யூங்கிறதும் எஸ்டிமேட்டட் எக்ஸ்பென்சஸ்ங்கிறதும் எல்லாமே எஸ்டிமேட்டட் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏப்ரல் மந்த் சேல்ஸ் நமக்கு 60,000 ரூபாய் 60,000 rupeesக்கு சேல்ஸ் செய்வோம் அப்படின்னு ஒரு எஸ்டிமேட் பண்றாங்க. அதே மாதிரி 5 monthsக்கு ஒரு எஸ்டிமேட் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பர்ச்சேஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸும் அதே மாதிரி தான். ஏப்ரல் டு ஆகஸ்ட் வரைக்கும் எவ்வளவு அமௌண்ட்டுக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்னு ஒரு எஸ்டிமேட் பண்ணி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி வேஜஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ் இதெல்லாம் அப்கோர்ஸ் மூணுமே எக்ஸ்பென்சஸ் தான். ஸோ ஒவ்வொரு மாசமும் இந்த ஒவ்வொரு ஹெட்டிங்ல எவ்வளவு எக்ஸ்பென்சஸ் நமக்கு இன்கர் ஆகும், எவ்வளவு செலவு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்டிமேட் பண்ணியிருக்கோம். அப்ப டோட்டலா 5 monthsக்கு 5 different ஹெட்ஸ்ல நமக்கு டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இதோட நமக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான் we have to prepare the cash budget. ஓகேவா? இப்போ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பாருங்க. அதுதான் 6 adjustments are given as additional information. இப்போ ஏப்ரல்ல இருந்து போடணும்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். புரியுது இல்லையா உங்களுக்கு? இப்போ ஏன்னா ஃபர்ஸ்ட் 4 months சொல்லி இருந்தாங்க. ஏப்ரல் இருந்து டீட்டெயில் ஆரம்பிக்கிறதுனால ஏப்ரல்ல இருந்து முதல் 4 மாசத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ வந்து கேஷ் பேலன்ஸ் ஏப்ரல்ல இருந்து ப்ரிப்பேர் பண்றதுனால ஃபர்ஸ்ட் ஏப்ரல்ல 35,000 ரூபாய் கேஷ் இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் ஏப்ரல்ல இருந்தா ஓப்பனிங் கேஷ், 30th ஏப்ரல்ல இருந்தா ஏப்ரல் கடைசியில இருந்ததுன்னா அது க்ளோசிங் கேஷ். க்ளோசிங் கேஷ் தான் வந்து வில் பி த ஆன்சர். கேஷ் பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் க்ளோசிங் பேலன்ஸ் தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ ஏப்ரல் மந்த்துக்கு ஃபர்ஸ்ட் மந்த்துக்கு ப்ரிப்பேர் பண்ண போறோம். அதுக்கு ஓப்பனிங் 35,000 எல்லா சம்பளமே கொடுத்துருப்பாங்க. இப்போ சேல்ஸை பத்தி இப்போ இங்க என்ன சொன்ன, சேல்ஸ், பர்ச்சேஸ், வேஜஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ் 5 அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த 5மே எப்படி ட்ரீட் பண்ணணுங்கிறத அட்ஜஸ்ட்மெண்ட்ல கொடுத்துருப்பாங்க. அது கண்டிப்பா அது இல்லாம வேற சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எக்ஸ்ட்ராவும் கொடுத்துருக்கலாம். ஓகேவா? ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே. அப்புறம் சேல்ஸை பத்தி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பாருங்க. 50% ஆஃப் த சேல்ஸ் ஆர் ஆன் கிரெடிட் பேசிஸ் விச் ஆர் ரியலைஸ்ட் இன் தி சப்சிக்வெண்ட். அதாவது எவ்வளவு சேல்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதுல 50%, உதாரணத்துக்கு ஏப்ரல் 60,000 ரூபாய் இருக்கு இல்லையா, இதுல 50% 30,000 வந்து கிரெடிட் சேல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மீதி 50% என்ன, கேஷ் சேல்ஸ். ஆட்டோமேட்டிக்கா நாம அது ஹிடன் அட்ஜஸ்ட்மெண்ட். 60,000 ரூபாய் கொடுத்துருக்காங்கன்னா அது 50% கிரெடிட் சேல்ஸ் அப்படின்னா கண்டிப்பா மீதி 50% கேஷ் சேல்ஸ் தான். ஓகேவா? புரியுது இல்லையா? அந்த கேஷ் சேல்ஸ்ங்கிறது என்ன, எப்பவுமே எப்ப சேல்ஸ் பண்றோமோ அப்பவே வந்துடும். உதாரணத்துக்கு ஏப்ரல்ல வந்து 60,000ல 50% 30,000 ரூபாய் கேஷ் சேல்ஸ்னா அதே மந்த்துக்கே நமக்கு பணம் வந்துடும். ஓகேவா? அப்ப கிரெடிட் சேல்ஸ் மட்டும்தான் லேட்டா வரும். அப்ப எப்ப லேட்டா வரும்னு சம்பளம் சொல்லியிருக்காங்க. ஆர் ரியலைஸ்டு இன் தி சப்சிக்வெண்ட். கேஷ் சேல்ஸ் பத்தி சொல்லணுங்கிறது இல்லை. ஏன், அது அந்தந்த மாசமே த கேஷ் சேல்ஸ், த அமௌண்ட் ஆஃப் கேஷ் சேல்ஸ் வில் பி ரியலைஸ்டு அட் த சேம் டைம். அப்பவே கேஷ் சேல்ஸ்னா என்ன, பணத்தை வாங்கிட்டு சேல்ஸ் பண்றோம், அவ்வளவுதான். இப்ப ரியலைஸ் சப்சிக்வெண்ட்னா அடுத்ததுன்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்தது ஃபாலோயிங்னு அர்த்தம். அப்ப அடுத்து வரக்கூடிய மாசம்
அப்ப ஏப்ரல்ல 30,000 ரூபாய் வந்து அதே மாசம் கேஷ் சேல்ஸா வந்துரும். அப்ப மீதி 50% தான் நமக்கு வந்து கிரெடிட் சேல்ஸ். அது அடுத்த மாசம் தான் நமக்கு அமௌண்ட் வரும். அதாவது ஏப்ரல்ல வரக்கூடிய அந்த கிரெடிட் சேல்ஸ் 30,000 வந்து மே மாசம் தான் வரும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்ப எந்த மாசத்துல எவ்வளவு அமௌண்ட்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம பட்ஜெட்டை ப்ரிப்பேர் பண்ண முடியும். அப்புறம் தேர்ட், சப்ளையர்ஸ் ஆர் பெய்டு. சப்ளையர்ஸ்னா யாரு? மெட்டீரியல்ஸ். சப்ளையர்ஸ் those who are supplying the materials to our company. நம்ம கம்பெனிக்கு யாரெல்லாம் மெட்டீரியல்ஸ் வந்து சப்ளை பண்றாங்களோ, அது கிரெடிட்டுக்கு சப்ளை பண்றாங்களோ அவங்க தான் வந்து சப்ளையர்ஸ்னு சொல்லுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அப்கோர்ஸ் அப்படி வரவங்களுக்கு தான் பின்னாடி தான் அமௌண்ட் செட்டில் பண்ண போறோம். they are அக்கவுண்டிங் டேர்ம்ல அது என்னன்னு சொல்லுவோம்? கிரெடிட்டர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ சப்ளையர்ஸ் ஆர் பெய்டு இன் தி மந்த் ஃபாலோயிங் த மந்த் ஆஃப் சப்ளை. சப்ளையர்ஸ் வந்து 50% அதெல்லாம் சொல்லல. அப்ப எந்த மாசத்துக்கு சப்ளையர்ஸ்க்கு வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்றோமோ அந்த மாசத்துல கொடுக்கல. ஃபாலோயிங் த மந்த் ஆஃப் சப்ளை. அப்ப அதுக்கு அடுத்து வரக்கூடிய மாசம் தான் கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பர்ச்சேஸ் எல்லாமே இந்த ஏப்ரல் மாசத்தை வச்சே நான் சொல்றேன். பர்ச்சேஸ் வந்து ஏப்ரல் மந்த்துக்கு 60,000 ரூபாய் பர்ச்சேஸ் பண்ண வேண்டி இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப இதுல 50% எதுவுமே சொல்லாதனால இந்த பர்ச்சேஸ் எல்லாமே டோட்டல் பர்ச்சேஸ் எல்லாமே கிரெடிட் பர்ச்சேஸா தான் எடுத்துக்கணும். கேஷ் பர்ச்சேஸ் மென்ஷன் பண்ணல. அதனால கிரெடிட் பர்ச்சேஸ் தான். சேல்ஸை பொறுத்த வரைக்கும் ஏன் சார் கேஷ் சேல்ஸ்னு இல்லையே, அப்ப மட்டும் ஏன் கேஷ் சேல்ஸ்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, கிரெடிட் சேல்ஸ் 50% சொன்னதுனால மீதி 50% கேஷ் சேல்ஸ் ஆட்டோமேட்டிக்கா நம்ம அந்த அசம்ஷனுக்கு வந்துடுறோம். இங்க எத்தனை பர்சன்டேஜ் கிரெடிட் பர்ச்சேஸ்னால சொல்லல. அதனால சப்ளையர்ஸ் டோட்டலா சொன்னதுனால எல்லாமே இந்த 4-5 மாசத்துக்கு உண்டான பர்ச்சேஸையுமே கிரெடிட் பர்ச்சேஸா எடுத்துக்கிறோம். அப்ப ஏப்ரல்ல 60,000 rupees கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணோம்னா அந்த சப்ளையருக்கு அந்த அமௌண்ட் எப்ப பே பண்ணோம்? இந்த மந்த் ஃபாலோயிங் அடுத்த மாசம்னு சொல்றாங்க. 60,000 ரூபாய் ஏப்ரல்ல பர்ச்சேஸ் பண்ற மெட்டீரியலுக்கு பணம் வந்து அந்த 60,000 ரூபாய் மே மாசத்துல தான் கொடுப்போம். ஓகேவா? அவ்வளவுதான். இந்த தேர்ட் பாயிண்ட் சம் போறப்ப நீங்க ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. டிலே இன் பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் அண்ட் ஓவர்ஹெட் இஸ் 30 days. 30 daysங்கிறது என்ன? போன அட்ஜஸ்ட்மெண்ட் சொன்ன மாதிரி ஒரு மாசம் தான். இந்த டேஸ்ல நம்ம கன்ஃபியூஸ் பண்றதுக்காக கொடுக்குறாங்க. இப்ப வேஜஸ் கொடுக்க வேண்டியதும் ஓவர்ஹெட் கொடுக்க வேண்டியதும், ஓவர்ஹெட்ங்கிறது பண செலவு தான், வேஜஸும் செலவு தான், லேபர்ஸ் கொடுக்க வேண்டியது. ஸோ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பேமெண்ட்டை 30 நாள் 30 days டிலேவா கொடுக்குறாங்க. டிலேங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை அக்கௌண்ட் கேஷ் பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் லேக்னு சொல்லியிருப்பாங்க. LAG லேக் அப்படின்னா லேக் ஆயிடுச்சு அப்படின்னா நின்றுச்சுன்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்து நமக்கு டிலே ஆகுதுன்னு அர்த்தம். எல்லாம் ஒண்ணுதான். இப்ப அது 30 மாசம் டிலேவா நம்ம பே பண்ண போறோம். இதுவும் அதே மாதிரிதான். இங்க ஏப்ரல் மாசம் வந்து பாருங்க இந்த செலவு இருக்கு இல்லையா, வேஜஸ் 12,000 இருக்கு அப்படின்னா அப்ப அது 30 நாள் லேட்டா தான் பே பண்ண போறோம்னா இந்த 12,000 ஏப்ரல் மந்த்துக்கு உண்டான வேஜஸ் கொடுக்க வேண்டியதை மே மாசம் தான் கொடுப்போம்னு அர்த்தம். ஓகேவா? ஏன்னா சம் நல்லா கிளியரா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சொல்யூஷன் ஈஸியா குயிக்கா போடலாம். இப்போ எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துருச்சா? சேல்ஸ் 2வது அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருக்கு, பர்ச்சேஸ் வந்து 3ல இருக்கு, வேஜஸ் ஓவர்ஹெட் வந்து 3 ஹெட்டிங், அது எல்லாமே ஒரே அட்ஜஸ்ட்மெண்டா கொடுத்துட்டாங்க 4ல. 5வது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு, டிவிடெண்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். அப்படின்னு என்ன? முதலீடு பண்றோம் இல்லையா, அதுக்கு பங்காதாயம் ரிசீவ் பண்றோம். டிவிடெண்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது இன்கம் அமௌண்டிங் டு 10,000 rupees மே பி ரிசீவ்ட் இன் ஏப்ரல் அண்ட் ஜூலை. அப்போ 10,000 ரூபாய் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுல முதலீடு பண்ணியிருக்கோம், ஷேர்ல பண்ணிருக்கலாம் அல்லது பேங்க்ல வந்து நம்ம டெபாசிட் பண்ணிருக்கலாம், எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் தான். இப்போ இது டிவிடெண்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்னா வேற கம்பெனில ஷேர் வாங்கியிருக்கோம், அதுல இருந்து டிவிடெண்ட் வருதுன்னு அர்த்தம். அப்ப எப்ப வருதுன்னா ஏப்ரல் மாசமும் ஜூலை மாசமும் 10,000 ரூபாய் வருது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அது இன்கம். இப்போ அந்த டேபிள்ல இல்ல எக்ஸ்ட்ரா அட்ஜஸ்ட்மெண்ட். அடுத்து லாஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கம்பெனி பிளான்ஸ் டு பர்ச்சேஸ் ஏ மிஷினரி ஃபார் 60,000. கம்பெனி என்ன பண்றாங்க, 60,000 ரூபாய்க்கு வந்து ஒரு மிஷினரி பர்ச்சேஸ் பண்ணலாம், ஒரு இயந்திரம் வாங்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. அதுக்கு வந்து ஃபார் விச் இட் ஹேஸ் டு பி பே த கன்சிடரேஷன். இந்த பணம் வந்து 3 இன்ஸ்டால்மெண்டா இன் 3 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்ஸா, அதாவது கடனுக்கு வாங்குறாங்கன்னு அர்த்தம். அவ்வளவுதான். கிரெடிட்டுக்கு வந்து மிஷினரி வாங்குறாங்க லோனுக்கு. அப்ப அந்த 60,000 ரூபாய் மதிப்புள்ள இயந்திரத்தை அதுக்குண்டான பணத்தை 3 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்ஸ். அப்ப 60,000 3ஆல் வகுத்துருங்க. அப்ப 20,000 வருதா? ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் 20, அடுத்து 2வது 20 கொடுத்துட்டா 40, 3வது 20 வந்து 60. அப்ப 3 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்ஸா பிரிக்கணும். அப்ப எந்தெந்த மாசம் கொடுக்கணுங்கிறத சொல்லிட்டாங்க. நாம 4 மாசத்துக்கு பட்ஜெட் போட போறோம். ஆனா எந்தெந்த மாசம் அந்த மிஷினரி பர்ச்சேஸ் பண்ணதுக்கு உண்டான அமௌண்ட்டை அந்த இன்ஸ்டால்மெண்ட்டை பே பண்றோம், ஹேஸ் டு பே. ஓகேவா? இது செலவு. டிவிடெண்ட் இன்கம் இது வந்து எக்ஸ்பென்ஸ். ஏப்ரல் மாசம் 20,000, ஜூன் 20,000, ஜூலை 20,000. எப்படி?
ஈக்குவலா 3 இன்ஸ்டால்மெண்ட்டா கொடுக்கறதுனால 60,000 3ஆ பிரிச்சு 3 மாசத்துல கொடுக்கணும். 5வது அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படி கிடையாது. 10,000 ரூபாய் டிவிடெண்ட் வருது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏப்ரல்லையும் ஜூன்லையும் அப்படின்னா ரெண்டுலயுமே 10,000 வரும். அதை பிரிக்க வேண்டியது இல்ல. இதை வந்து ஈக்குவலா பிரிக்கணும். புரியுது இல்லையா? இப்போ அழகா 6 அட்ஜஸ்ட்மெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்ப சம் போட போறோம். ஓகேவா? சொல்யூஷன் போட்டலாம். சொல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மேட் இப்படி இருக்கணும். கேஷ் பட்ஜெட் ஃபார் 4 months. அவன் எத்தனை மாசம் கேட்டாங்க, எந்த மாசம் எந்த வருஷம் எந்த மாசம் வரைக்கும்னா அதை வந்து அப்படியே ஹெட்டிங் எழுதிருங்க. கேஷ் பட்ஜெட் ஃபார் 4 months ஃப்ரம் ஏப்ரல் மே ஜூன் ஜூலைங்கிறதுனால ஏப்ரல் டு ஜூலை. இப்போ 4 மாசங்கிறதுனால 4 மாசத்துக்கு 4 ஹெட்டிங். ஏப்ரல் மே ஜூன் ஜூலைக்கு சரி இந்த இடத்துல ஜூலைனா கொடுத்துட்டேன். இது ஜூன், அடுத்து ஜூலை. அப்புறம் டீடைல்ஸ்க்கு ஒரு காலம். இப்போ ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் வந்து ஏப்ரலுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அப்ப 35,000 போட்டுக்கணும். மே எல்லாம் தெரியாது நமக்கு. ஓகேவா? ஏன்னா ஏப்ரல் மாசனுடைய க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளவுன்னு தெரிஞ்சாதான் the closing balance of the previous month வந்து will be the opening balance of the current month. அதான் இப்ப ஏப்ரல் மாசம் கடைசியில கையில எவ்வளவு கேஷ் இருக்கோ அதுதான் மே மாசத்துக்கு ஓப்பனிங்கா வரும். அதனால எந்த மந்த் ஃபர்ஸ்ட் மந்த் எந்த மந்த்துக்கு ஃபர்ஸ்ட் மந்த்தா நம்ம சம் போடுறோமோ அதுக்கு ஓப்பனிங் கேஷ் சம்ல கொடுத்துருப்பாங்க. அதை தான் இங்க ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். மற்றதெல்லாம் எழுதக்கூடாது. இது ஆன்சருங்கிறதுனால நான் அப்புறமா அப்படி கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ கேஷ் பேலன்ஸ் 35,000 மட்டும் நீங்க எழுதிக்கணும். அடுத்தது ஃபார்மேட் படி ஆட் எஸ்டிமேட்டட் ரிசிப்ட்ஸ். கையில 35,000 rupees இருக்கும். இது எஸ்டிமேஷன் தான். இப்ப ஆட் எஸ்டிமேட்டட் ரிசிப்ட். எந்தெந்த வகையில பணம் வருது அப்படின்னு நம்ம பார்க்கணும். கேஷ் சேல்ஸ் மூலமா 50,000 வருது. அப்புறம் கிரெடிட் சேல்ஸ் ஒரு மாசம் லேட் ஆனா கூட அதுவும் பணம் வருது. அப்புறம் டிவிடெண்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பணம் வருது. அப்ப 3 வகையில பணம் வருது. ஓகேவா? அப்ப கேஷ் சேல்ஸ் என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் சொன்னேன்? 50,000 கிரெடிட் சேல்ஸ் அடுத்த மாசம்னா மீதி 50,000 வந்து அந்தந்த மாசம் கேஷ் சேல்ஸ். அப்போ இங்க என்ன ஏப்ரல் 30,000 முதல்ல எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா? 60,000ல 30,000 வந்து கிரெடிட் சேல்ஸ் அடுத்த மாசம் வந்துடும். அப்ப ஒரு 30,000 ஏப்ரல்லே வரும். ஓகேவா? இப்ப நாம சொல்யூஷன்ல எப்படி காமிக்கிறோம் பாருங்க. கேஷ் சேல்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த 60,000 30 பிரிச்சோமா? கேஷ் சேல்ஸ் வந்து ஏப்ரல் மாசமே வந்துடும். அதனால கேஷ் சேல்ஸ்ன்னு எழுதிட்டு ஏப்ரல் மாசத்துல 30,000 போட்டுங்க. இன்னொரு 30,000 எப்போ வரும்? கிரெடிட் சேல்ஸ்ங்கிறதுனால அது அடுத்த மாசம்னு சம்பளம் சொல்லி இருந்ததுனால இந்த 30,000 இங்க கர்சர் நல்லா கவனிச்சுக்கோங்க. கிரெடிட் சேல்ஸ்க்கு உண்டான பணம் கேஷ் எப்போ வரும்னா மே மாசம் தான் வரும். இந்த 30. ஓகேவா? புரியுது இல்லையா? அதனால இதை போட்டுக்கோங்க. இந்த 30 அதே மாசத்துல வரக்கூடிய கேஷ் சேல்ஸ் 30,000 ஏப்ரல் மந்த்துக்கு. அப்புறம் கிரெடிட் சேல்ஸ் அடுத்த மாசம் அப்படிங்கறதுனால அந்த மீதி 50% 30,000 மே மாசத்துக்கு வந்துடும். அப்ப இந்த 30ம் இந்த 30ம் ஓகே. இப்ப அடுத்தது கேஷ் சேல்ஸ். அடுத்தது கேஷ் சேல்ஸ் முதல்ல முடிச்சிருவோம். ஓகேவா? இப்ப அதே மாதிரி மேல வந்து 33,000 இருக்கு இல்லையா? அந்த 30 அதாவது 50% பிரிக்கிறோம். அப்ப 33,000 வந்து கேஷ் சேல்ஸ் அதே மாசம் வந்துடும். இன்னொரு 33,000 வந்து ஜூனுக்கு தான் வரும். புரியுது இல்லையா? மேங்கிறது அடுத்து ஜூனுக்கு போயிடும். இப்ப இந்த இடத்துல இப்ப பாருங்க 33,000 கேஷ் சேல்ஸ் வந்து மே மாசமே வந்துடும். புரியுது இல்லையா? அதுக்கப்புறம் மீதி இன்னொரு 33,000 ஜூன் மாசம் தான் வரும். நான் முதல்ல சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல ஜூன் அடிக்கிறதுக்கு பதிலாக ஜூலைன்னு அடிச்சுட்டேன். சாரி ஃபார் த மிஸ்டேக். அதனால இது ஜூன் மாசம். இந்த 3வது மாசம் ஜூன் மாசம். இப்ப 33,000 வந்து அதே மே மாசமே கேஷ் சேல்ஸா வந்துடும். இன்னொரு 50% 33,000 வந்து கிரெடிட் சேல்ஸ்ங்கிறதுனால அது ஜூலை மாசம் வந்துடும் அப்படின்னு எஸ்டிமேட் பண்றோம். அப்ப இந்த 33,000 இங்க 33,000. ஓகேவா? இப்ப அடுத்தது வந்து அதே மாதிரி இப்ப வந்து இங்க ஜூன்ல பாக்குறோம். ஜூன்ல வந்து 72,000 டோட்டலா கொடுத்துருக்காங்க. 50% கேஷ் சேல்ஸ்னா எவ்வளவு வரும்? 36,000. அப்ப 36,000 ஜூன் மாசமே வந்துடும். இன்னொரு 36,000 வந்து அடுத்த மாசம் தான் ஜூலைல வரும். அப்ப ஜூன்ல ஒரு 36,000 அப்புறம் ஜூலைல ஒரு 36,000. பாருங்க கேஷ் சேல்ஸ் சொல்லிட்டு ஜூன்ல ஒரு 36,000 ஜூலைல ஒரு 36,000. கர்சர் பாத்துக்கோங்க. இந்த 36,000 இந்த 36,000 சைமல்டேனியஸா போட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஜூலை 78,000 இருக்கு. 78,000 எவ்வளவு வரும்? 39,000 வருது. 50% தான். அப்போ ஒரு 39,000 ஜூலை மாசமே வந்துடும். இன்னொரு 39,000 தான் ஒரு மாசம் லேட்டா கிரெடிட் சேல்ஸ் ஆகஸ்ட்ல வரும். ஓகேவா? சோ அதனால இங்க பாருங்க 39,000 அதே மாசம் ஜூலைல வந்துருது. இன்னொரு 39,000 வந்து ஆகஸ்ட்ல வரும். எங்க சார் அதை காணோம்னா நம்ம தான் பட்ஜெட் போடலையே. So this budget, cash budget is prepared for 4 months from April to July. அப்ப இன்னொரு 39,000 ஆகஸ்ட்ல தான் வரும். அதனால ஆகஸ்ட் பட்ஜெட் போடாதனால அதை ஒமிட் பண்ணிடலாம். ஓகேவா? புரியுது இல்லையா? அப்ப இங்க 39,000 மட்டும் கேஷ் சேல்ஸ் வருது.
இன்னொரு 39,000 வந்து நமக்கு வந்து கேஷ் ஆகஸ்ட்ல வர்றதுனால நம்ம பட்ஜெட் போடாதனால அந்த காலம்ல போட முடியாது. ஓகேவா? சோ அடுத்தது ஆகஸ்ட்ல கூட இருந்தது இல்லையா? ஆகஸ்ட்ல நம்ம கண்டிப்பா போட வேண்டியது இல்ல. ஏன்னா ஆகஸ்ட்ல 84,000னா 42,000 50% வருது. ஆகஸ்ட்லயே ஒரு 42,000 அடுத்த மாசம்னா செப்டம்பருக்கு ஒரு 42,000 வரும். அப்ப ஆகஸ்டுக்கு நம்ம பட்ஜெட் போடல. செப்டம்பருக்கும் போடாதனால அந்த 85,000 பத்தி நம்ம கேர் பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஓகேவா? இப்ப நாம என்ன பண்ணிட்டோம்? கேஷ் சேல்ஸும் கிரெடிட் சேல்ஸும் நம்ம அழகா வந்து போஸ்டிங் கொடுத்துட்டோம். அப்ப இங்க ஏப்ரல் மாசம் கிரெடிட் சேல்ஸ் எதுவுமே இல்லையா அப்படின்னா மார்ச் மாசத்துல 50% தான் கிரெடிட் சேல்ஸா ஏப்ரலுக்கு உண்டானது வரும். ஆனா மேல அதாவது என்ன மார்ச் இது கொடுத்திருந்தா அதுல 50% நம்ம இங்க போடலாம். கர்சரை பாத்துக்கோங்க. ஏப்ரல்ல கேஷ் சேல்ஸ் ஃப்ரம் கிரெடிட் சேல்ஸ்ல போடலாம். ஆனா மார்ச் மாசத்துக்கு கொடுக்காதனால ஏப்ரல்ல கிரெடிட் சேல்ஸ் உண்டான பணம் வராதுங்கிறதுனால டேஷ் கொடுத்துருக்கேன். ஓகேவா? டிவிடெண்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் நான் முதலே சொல்லியிருந்தேன். ஓகேவா? என்ன சொன்ன பாருங்க, டிவிடெண்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஏப்ரல்லையும் ஜூலையும் 10,000 ஈச் வரும்னு சொல்லிட்டு இப்ப 10,000 ஈச் டிவிடெண்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம்ங்கறனால எஸ்டிமேட்டட் ரிசிப்ட் காலத்துக்கு கீழே போட்டுக்கோங்க. ஏப்ரல்லையும் ஜூலைலையும் அப்ப ஏப்ரல்ல 10,000 போஸ்டிங் கொடுங்க, ஜூலைல ஒரு 10,000 போஸ்டிங் கொடுத்துக்கலாம், மே ஜூன்ல வந்து டேஷ் கொடுத்துக்கலாம். ஓகேவா? சோ டோட்டல் ரிசிப்ட்ஸ் அவ்வளவுதான். இப்ப நீங்க என்ன பண்றீங்க? ஓப்பனிங் கேஷ் கையில 35,000 இருக்குன்னு எஸ்டிமேட் பண்ணியிருக்கோம். அந்த 35,000 ரெண்டு எஸ்டிமேட் ரிசிப்ட் 40,000 ஆட் பண்ணீங்கன்னா 75,000. இப்ப ஏப்ரல் மந்த் ஃபுல்லா போட்டுட்டு அதனுடைய க்ளோசிங் பேலன்ஸை தான் மே மாசம் போடணும். அதனால மே எல்லாம் இப்ப க்ளோஸ் பண்ண முடியாது. மேவோ ஜூனோ ஜூலையோ க்ளோஸ் பண்ண முடியாது. இப்ப லெஸ் வந்து எஸ்டிமேட்டட் பேமெண்ட்ஸ் போடுறோம். இப்ப ஃபார்மேட் படி ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸோட எஸ்டிமேட் ரிசிப்ட்ஸ் ஆட் பண்ணிட்டா டோட்டல் ரிசிப்ட்ஸ் போடணும். அது ஏன்னு கொடுத்துக்கோங்க. இப்ப லெஸ் வந்து எஸ்டிமேட்டட் பேமெண்ட்ஸ் எந்தெந்த இதுக்கு பேமெண்ட் கொடுக்கணும்? சப்ளையர்ஸ்க்கு பேமெண்ட் கொடுக்கணும், வேஜஸ் கொடுக்கணும், அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட் கொடுக்கணும், டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட் 4 ஹெட்டிங் அமௌண்ட் வந்து கொடுக்கணும். அது இல்லாம மிஷினரி வேற கிரெடிட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணதுனால அது வந்து 3 டியூல ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்ஸா கொடுக்கணும். அப்போ எத்தனை ஆச்சு? 5 ஐட்டம் வரும். ஓகேவா? பாருங்க 5 ஐட்டம் இருக்கா? பாருங்க எஸ்டிமேட்டட் பேமெண்ட்ஸ் வந்து அதுல ஹெட்டிங் ஃபர்ஸ்ட் சப்ளையர்ஸுக்கு கிரெடிட் பர்ச்சேஸ்க்காக சப்ளையர்ஸுக்கு வந்து 1 மந்த் லேட்டுன்னு சொன்னாங்க. அப்போ 1 மந்த் லேட் அப்படிங்கறதுனால இங்க எவ்வளவு பர்ச்சேஸ்? இப்ப சேல்ஸ் ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. பர்ச்சேஸ் பாருங்க 60,000 ஏப்ரல்ல இருக்கிறது மே மந்த்துக்கு கொடுக்கணும், மே மந்த்ல இருக்கிறது ஜூனுக்கு கொடுக்கணும், ஜூலை தான் வந்து ஏப்ரல் வந்து மேல கொடுக்கணும், மே வந்து ஜூன்ல கொடுக்கணும், ஜூன் அமௌண்ட் வந்து ஜூலை கொடுக்கணும், ஜூலை அமௌண்ட் தான் வந்து பின்னாடி போயிடும். அப்ப மார்ச் கொடுத்திருந்தா ஏப்ரல்ல கொடுக்கணும், ஆனா மார்ச் இல்லாதனால ஏப்ரல்ல டேஷ் வந்துடும். அப்ப 60, 42, 40. ஓகேவா? இன்னொரு நான் சொல்றேன் பாருங்க, சப்ளையர்ஸுக்கு வராது. மார்ச் அமௌண்ட் சம்ல ஏதாவது டீடைல் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த மார்ச்ல சப்ளையர் பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட்டுக்கு ஏப்ரல்ல கொடுக்கணும் நீங்க போடலாம். இல்லாதனால இப்ப கிரெடிட் சேல்ஸ் மாதிரி இங்க டேஷ் வந்துடும். அப்புறம் பர்ச்சேஸ் வந்து ஏப்ரல்ல 60,000 ரூபாய் பர்ச்சேஸ் பண்ற அமௌண்ட் அடுத்த மாசங்கிறனால மேல போட்டுக்கிறோம். 42,000 ரூபாய் மேல பர்ச்சேஸ் பண்ணது ஜூன்ல வரும். அப்புறம் 40,000 ரூபாய் ஜூன்ல பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட் வந்து ஜூலைல நம்ம கொடுக்கணும். அப்போ ஒரு மாசம் தள்ளி வரும், வேற ஒண்ணுமே இல்லை. ஓகேவா? பாருங்க திரும்ப நான் சம் எடுத்து காமிக்கிறேன். ஒரு மாசம் தள்ளி வருங்கிறதுனால ஏப்ரல் அமௌண்ட் பாருங்க. இப்ப இந்த இடத்துல நான் திரும்ப சொல்றேன், ஏப்ரல் அமௌண்ட் ஒரு மாசம் தண்ணி மேல கொடுத்தா போதும். அப்ப இந்த 60,000 மே மாசத்துல போடணும். அப்புறம் மேக்கு உண்டான அமௌண்ட் ஜூன்ல கொடுக்கணும். அப்ப இந்த 42,000 ஜூன் காலத்துல போடணும். அப்ப ஜூன்ல இருக்கக்கூடிய 40,000 ஜூலைல கொடுக்கணும். அப்ப ஜூலை காலத்துல இந்த 40,000 போடணும். ஜூலைல இருக்கிறது ஆகஸ்ட் தான் பட்ஜெட் போடல. இப்ப ஏப்ரலுக்கு உண்டானது எதுவுமே இல்ல, மார்ச் இல்லாதனால ஏப்ரல்ல டேஷ். அப்ப மத்த 3 மாசத்துக்கு 60,000, 42,000, 40,000 இந்த 3மே வந்துடும். ஓகேவா? புரியுது இல்லையா? அப்ப நான் 60,000, 42,000 அப்புறம் ஜூன் ஏப்ரல்ல வந்து டேஷ். அதே மாதிரிதான் நமக்கு வேஜஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் 3மே பர்ச்சேஸ் அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப 3மே வந்து பாத்தீங்கன்னா 30 days டிலேன்னு போட்டாங்க இல்லையா? பாருங்க, பேமெண்ட் இன் வேஜஸ் அண்ட் ஓவர் ஹெட்ஸ் 30 days டிலே அப்படின்னு சொன்னதுனால இப்ப இந்த வேஜஸ் எல்லாமே ஒரு மாசம் தள்ளி வரும். ஏப்ரல் இந்த 3 எக்ஸ்பென்ஸுமே ஏப்ரல் எதுவுமே வராது, ஏன்னா மார்ச் டீடைல் இல்ல. அதனால இப்ப வேஜஸ் வந்து ஏப்ரல்ல பே பண்ணணும்னு எஸ்டிமேட் பண்ணியிருக்கோம். ஆனா எப்ப ஆக்சுவலா பே பண்ண வேண்டி இருக்கும்னா மே மாசம் தான். அப்ப 12,000 வந்து மேக்கு, மே வந்து ஜூன்ல, ஜூன் அமௌண்ட் வந்து ஜூலைல, ஜூலை அமௌண்ட் ஆகஸ்ட், பட்ஜெட் நம்ம போடல. அப்போ ஒரு மாசம் தள்ளி வந்துடும். அப்ப ஏப்ரலுக்கு டேஷ் போட்டுட்டு 12,000, 14,000, 16,000 வந்து வேஜஸ்ல போடணும். அப்புறம் அதே மாதிரி இது வந்து ஏப்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஏப்ரல்ல டேஷ் போட்டுட்டு மே, ஜூன், ஜூலைக்கு இந்த இது அப்படியே அடுத்த மாசம் ஒரு மாசம் தள்ளி 2,000,
2200 2200 போட்டுக்கலாம். ஜூலைல இருக்கிறது ஆகஸ்டுக்கு, அதனால நம்ம போடல வேண்டியதில்ல. அதே மாதிரி 1200 ஏப்ரல்ல டேஷ் வந்துரும். இந்த 1200 மேல பே பண்ணணும். இந்த 1400 ஜூன்ல பே பண்ணணும். இந்த 1400 ஜூலைல பே பண்ணணும். அப்ப 12 14 16 2 2200 2200 1200 1400 1400 அத ஃபுல்லா நாம இங்க போஸ்டிங் கொடுத்துடலாம். ஓகேவா? பாருங்க 12,000 14,000 16,000 ஒவ்வொரு மாசமும் கொடுக்க வேண்டிய அமௌண்ட் போட்டோம். அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட்டும் அதே மாதிரி எல்லாமே ஏப்ரல்ல டேஷ். அந்த அமௌண்ட் எடுத்து அழகா நாம ஒரு மாசம் தள்ளி போடுறதுனால ஏப்ரல்ல இருக்கிறதெல்லாம் மேல போட்டோம், மேல இருந்ததெல்லாம் ஜூன்ல போட்டோம், ஜூன்ல இருந்ததெல்லாம் ஜூலைல போட்டதுனால ஏப்ரல்ல டேஷ். இப்ப மெஷினரி என்ன சொல்லியிருக்கோம்? 3 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்டா ஏப்ரலுக்கும் ஜூனுக்கும் ஜூலைக்கும். ஓகேவா? ஏப்ரல் ஜூன் ஜூலை 3 மாசத்துக்குன்னு சொன்னதுனால 20,000 ரூபாய் வந்து நம்ம 3 மாசம். பாருங்க ஏப்ரல்ல மிஷினரி பர்ச்சேஸ் ஏப்ரல்ல 20,000, மேல இல்ல டேஷ் போட்டுருங்க. ஜூன்ல ஒரு 20,000, ஜூலைல ஒரு 20,000. சோ ஆல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நம்ம முடிஞ்சது. இப்ப பேமெண்ட்டை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் இங்க என்ன இருக்கு? ஏப்ரல்ல இங்க இல்ல, ஒரே ஒரு பேமெண்ட், ஒரு பேமெண்ட் தான் 20,000 போட்டுக்கோங்க. மேல வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு 60 இருக்கு, அதுக்கப்புறம் இங்க ஒரு 3 ஐட்டம் இருக்கு. 4 ஐட்டம் ஆட் பண்ணீங்கன்னா 75,200. அதே மாதிரி ஜூன்ல வந்து இங்க 42,000 இருக்கு, இங்க ஒரு 4 ஐட்டம்ஸ் இருக்கு. டோட்டலா 5 ஐட்டம்ஸ் டோட்டல் பண்ணீங்கன்னா 79,600. இப்போ வந்து ஜூலைல 40,000 இங்க ஒன்னு இருக்கு, இங்க ஒரு 4 ஐட்டம், டோட்டலா 5 ஐட்டம்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா பேமெண்ட்டை மட்டும் ஆட் பண்ணணும். 79,600 வந்து டோட்டல் பேமெண்ட்ஸ். அதுக்கு பீனு கொடுத்துக்கோங்க நமக்கு புரியறதுக்காக. இப்ப க்ளோசிங் பேலன்ஸ் கண்டுபிடிக்கணும். க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் வந்து ஏல இருந்து பி மைனஸ் பண்ணணும். ஏ ஃபார் எக்ஸாம்பிள் ஏப்ரல் பாருங்க, ஏ எவ்வளவு இருக்கு? 75,000 இருக்கா? பில 20,000 இருக்கா? 75,000 மைனஸ் 20,000 போச்சுன்னா, அதாவது 75,000 நமக்கு டோட்டலா வரவேண்டிய வருங்கிற எஸ்டிமேட் பண்ணிருக்கக்கூடிய அமௌண்ட், வருங்கிற இன்கம். இப்போ அதுல 20,000 கொடுக்க வேண்டியது, அப்படி கொடுக்க வேண்டி இருக்குன்னு சொல்லி எஸ்டிமேட் பண்ணிருக்கோம். அப்ப கையில எவ்வளவு கேஷ் நிக்கும்? 55,000 பேலன்ஸ் கேஷ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏப்ரல் மந்த்துக்கு அட்வான்ஸாவே நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். உதாரணமா மார்ச்லயோ பிப்ரவரிலயோ அதுக்கு முன்னாடி வந்து ப்ரிப்பேர் பண்றோம். ஓகேவா? இந்த ஏப்ரல் மந்தோட க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் தான் இப்போ மே மந்த்துக்கு ஓப்பனிங். அதான் நான் கிரீன்ல கொடுத்துருக்கேன். மே மந்த்துக்கு ஓப்பனிங்கா எடுத்துக்கணும். ஓகேவா? இப்ப பிரச்சனையே இல்லை. ஓப்பனிங் மே கிடைச்சிருச்சு. ஏற்கனவே ஏப்ரலுக்கான ஓப்பனிங் சம்பளம் இருக்கு, மேக்கான ஓப்பனிங் வந்து இப்ப கண்டுபிடிச்சு இங்க போட்டுக்க வேண்டியது. இப்ப ஜூன் ஜூலைக்கு எதுவுமே டேஷ் தான் ஆக்சுவலா. இப்ப 55,000 இங்க போட்டோம். இப்ப டோட்டல் பேமெண்ட் ஃபுல்லா ரிசிப்ட் ஃபுல்லா ஆட் பண்ணுங்க. 55,000 பிளஸ் 33,000 பிளஸ் 30,000 போட்டீங்கன்னா 1,18,000 டோட்டல் ரிசிப்ட்ஸ். பேமெண்ட் பாத்தீங்கன்னா 60,000 இங்க ஒண்ணு இருக்கு. அப்புறம் இங்க 75 எவ்வளவு இருக்கு? இங்க ரிசிப்ட் 1,18,000 இருக்கு. அப்புறம் இங்க 75,200 டோட்டல் பேமெண்ட்ஸ் இருக்கு. அப்ப டோட்டல் ரிசிப்ட்ல இருந்து டோட்டல் பேமெண்ட்ஸ் மைனஸ் பண்ணீங்கன்னா 42,800 எஸ்டிமேட்டட் க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் வருது மே மந்த்துக்கு. அது வந்து நமக்கு வந்து 42,800 ஜூன் மந்த்துக்கு ஓப்பனிங்காக எடுத்துக்கிறோம். இப்ப அதோட இந்த ரெண்டையும் டோட்டல் ரிசிப்ட்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா 1,11,800 வருது. இப்ப அது வந்து டோட்டல் ரிசிப்ட். டோட்டல் பேமெண்ட் 79,600 ஏற்கனவே ஆட் பண்ணி வச்சிருக்கோம். மைனஸ் பண்ணீங்கன்னா எஸ்டிமேட்டட் க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் வந்து 32,200 வருது க்ளோசிங். ஜூன் க்ளோசிங் கேஷ் வந்து ஜூலைக்கு வந்து ஓப்பனிங் எடுத்துக்கிறோம். இது காமனான பிரின்சிபல். ஸோ நீங்க இது செகண்ட் இயர் தேர்ட் இயர்ல தான் இந்த சப்ஜெக்டே படிக்கிறீங்க. அதனால அது உங்களுக்கு கண்டிப்பா புரிக்கும். ஸ்டாக்கா இருந்தாலும் சரி, எந்த கேஷா இருந்தாலும் சரி, எதுவுமே ப்ரீவியஸ் இயர் க்ளோசிங் வந்து நெக்ஸ்ட் இயருக்கு ஓப்பனிங்கா வரும், அல்லது ப்ரீவியஸ் மந்த்னுடைய க்ளோசிங் நெக்ஸ்ட் மந்த்துக்கு ஓப்பனிங்கா வரும். அது மாதிரி தான் 32,200 ஓப்பனிங் எஸ்டிமேட்டட் ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் வந்து ஃபார் த மந்த் ஆஃப் ஜூலை. அதை போட்டுட்டு டோட்டல் ரிசிப்ட்ஸ் ஆட் பண்றோம். அப்ப டோட்டல் ரிசிப்ட்ஸ் 1,17,200 இருந்து டோட்டல் பேமெண்ட்ஸ் வந்து 79,600. அதான் உங்களுக்கு புரியறதுக்காக இங்க கொடுத்துருக்கேன். அப்ப 37,600 ஆன்சர். ஸோ ஃபைனல் ஆன்சர் அப்படின்னா 37,600. ஆனா எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த 5 க்ளோசிங் பேலன்ஸுமே இம்பார்ட்டன்ட். இந்த 5மே ரைட்டான்னு பார்த்து தான் உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ கேஷ் பட்ஜெட் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. ஆனா ஒரு சம் தான் இதுல கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்த வீடியோல கேஷ் பட்ஜெட்ல இருந்து 2 சம் நான் ஒரே வீடியோல நான் கொடுக்குறேன். இன்ட்ரோலாம் நமக்கு தேவையில்லை, இன்ட்ரோடக்ஷன் வேண்டியதில்ல, அதனுடைய மீனிங் எல்லாம் வேண்டியதில்லை. டைரக்டா சம் வித் சொல்யூஷனோட அடுத்த வீடியோல 2 சம்மோட நம்ம மீட் பண்ணலாம். வேற ஏதாவது இந்த சம் சம்பந்தப்பட்ட டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா மறக்காம நீங்க வந்து அதை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, கிளாஸ்மேட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.